PCA கார் உதிரி பாகங்கள் தயாரிக்கும் நிறுவனத்திலிருந்து பணி நீக்கம் செய்யப்பட்ட 178 பேரை மீண்டும் பணியில் சேர்க்க கோரி அந்நிறுவனத்திற்கு நிலம் கொடுத்த விவசாயிகள் தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர். அவர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக இழுத்து சென்று கைது செய்தனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரபு. பிரபு, வணக்கம். கள நிலவரம். வணக்கம். திருவள்ளூர் அடுத்த மணவாள நகர் மேல்நல்லாத்தூர் பகுதியில் பிரபல கார் தொழிற்சாலை எச்எம் நிறுவனம் அமைப்பதற்கு விவசாயிகள் நிலம் கொடுத்தனர். அதன் அடிப்படையில் விவசாயிகளுக்கு நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்தனர். இதனைத் தொடர்ந்து PCA நிறுவனம் என்ற நிறுவனம் எச்எம் நிறுவனத்தினரிடமிருந்து அந்த நிறுவனத்தை, அதாவது PCA நிறுவனம் எச்எம் நிறுவனத்தை வாங்கியதை தொடர்ந்து நிறுவனத்தில் பணிபுரிந்த நிலம் கொடுத்த விவசாயிகளின் குடும்பத்தினர் 22 நிரந்தர பணியாளர்கள், 158 ஒப்பந்த பணியாளர்களை அதிரடியாக பணி நீக்கம் செய்தது. இதனையடுத்து நிலம் கொடுத்த விவசாயிகள் முன்னேற்ற சங்கம் சார்பில் பல கட்ட போராட்டங்களை நடத்தியதை தொடர்ந்து அரசின் சார்பில் நிறுவனத்திடம் திருவள்ளூர் வட்டாட்சியர், திருவள்ளூர் கோட்டாட்சியர், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் என அனைவரிடமும் சுமார் 60 முறைக்கு மேலாக பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து நிறுவனம் செவிசாய்க்காததால் தமிழக முதல்வர் உடனடியாக விவசாயிகளின் பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என உத்தரவிட்டும் PCA நிறுவனம் இதுவரை விவசாயிகளை பணியமர்த்தாமல் காலம் தாழ்த்தி முதலமைச்சரை அவமதிப்பதாகவும் உடனடியாக நிலம் கொடுத்த விவசாயிகளுக்கு பணி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இன்று எச்எம் நிறுவனத்திற்கு நிலம் கொடுத்த விவசாயிகள் சங்கம் சார்பில் PCA நிறுவனத்தை முற்றுகையிடும் போராட்டத்தை அறிவித்திருந்தனர். இதனையடுத்து நிறுவன நுழைவாயிலில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். இதனையடுத்து நிறுவனத்திற்கு நிலம் கொடுத்த விவசாயிகள் சங்கம் சார்பில் திடீரென பெண்கள், குழந்தைகள் என குடும்பத்தினருடன் திருவள்ளூர் ஸ்ரீபெரும்புதூர் நெடுஞ்சாலையில் படுத்து சாலை மறியல் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதை அடுத்து போலீசார் அனைவரையும் குண்டுகட்டாக கைது செய்தனர். மேலும் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்த முன்னாள் அமைச்சர் BV ரமணா உட்பட அதிமுக நிர்வாகிகள், பாமக மாநில நிர்வாகி உட்பட பல்வேறு கட்சிகளை சார்ந்த நிர்வாகிகளையும் போலீசார் கைது செய்து தற்பொழுது தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி பிரபு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.